இப்ப நமக்கு வர வருமானத்துல ஒரு குழந்தைய தான் கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியும். ஒரு குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டு இன்னொரு குழந்தைய சாதாரண பள்ளியில படிக்க வைக்க முடியுமா? அப்படி செய்யறது சரியா? இது பாரு, நம்ம 2 பிள்ளைகளுமே கான்வென்ட்ல படிக்க வைக்கணும். அதுக்கு நான் நிச்சயமா எக்ஸ்ட்ரா வேலை செய்தாகணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மிஸ் ஏன்பா கந்தசாமி, அண்ணே. உன் பொண்ணு அபி ஸ்கூல்ல இருந்து செவரேறி குதிச்சிட்டான்னு நம்ம ஆபீஸ்க்கு போன் வந்துச்சு. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ உடனே ஸ்கூலுக்கு போ. அப்படி எதோ போறேனே. கூட்டிட்டு போ உன் பொண்ணுங்களை. நான் தான் சொன்னேன்ல, உங்க பொண்ணுங்களுக்கு சுட்டு போட்டாலும் டிசிப்ளினே வராதுன்னு. இப்ப பாத்தீங்களா, அவ புத்தி என்னன்னு காட்டிட்டால. உங்க பொண்ணு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கா. இது வரைக்கும் ஒருத்தர் கூட காம்பவுண்ட் ஏறி குதிச்சது கிடையாது. உங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் குதிச்சிருக்கா. அடுத்தது உங்களோட இந்த பொண்ணுதான். இவ எதுல ஃபர்ஸ்ட் வர போறானே தெரியல. நீங்க உங்க பொண்ணுங்களோட டிசி வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. போய் அந்த பழைய ஸ்கூல்லயே சேர்த்து விடுங்க. முதல்ல கிளம்புங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல தான் காம்பவுண்ட் சுவரே இருக்காது. ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். இவளையும் கூட்டிக்கிட்டு போங்க இங்க இருந்து. அம்மா, அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்கம்மா. என் பொண்ணோட படிப்பே போயிடுமா. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. மிஸ்டர் கந்தசாமி, நான் இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இனிமே தப்பே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இனிமே உங்க பொண்ணுங்க தப்பு பண்ணா என்ன, தப்பு பண்ணலன்னா எனக்கு என்ன. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. நான் வேணா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேம்மா. இந்த பொண்ணு இந்த ஸ்கூல்லயே இருக்கட்டுங்கம்மா. என்ன மிஸ்டர் கந்தசாமி, விளையாடுறீங்களா? உங்ககிட்ட பெரிய இம்சையா போச்சே. நான் தான் உங்ககிட்ட சீட்டே தரமாட்டேன்னு சொன்னேன்ல. உங்களோட அந்த பொண்ணு அவ படிச்ச இடத்தோட புத்திய காட்டிட்டா. இவளும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல, நீங்க சொல்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க இந்த பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்புங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இந்த பொண்ணாவது இங்க படிக்கட்டும்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. சொன்னா கேளுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்லைங்கம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ராமசாமி, இங்க வாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. முதல்ல இந்த ஆளையும் இவரோட பொண்ணையும் வெளிய அனுப்புங்க. இம்சை பண்ணிட்டே இருக்காரு. முதல்ல அனுப்புங்க. சொன்னா கேளுங்க, வெளிய அனுப்புங்க. இருங்க அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. இருங்க சார். சார் வாங்க சார். அம்மா, ஏதோ தவறு போங்க வெளிய. இதுக்காக இவ்வளவு சார் உடுங்க சார். மா. ஐயோ, என்ன நீங்க? முதல்ல எழுந்துருங்க. என்ன பண்றீங்க? நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேம்மா. என்னோட இந்த பொண்ணு மட்டும் சேர்த்துக்கங்கம்மா. எந்த தப்பும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, ஃபீஸ் கூட ஒரு 1000-2000 சேர்த்து கட்டுறேம்மா. அம்மா ப்ளீஸ், இந்த பொண்ணு மட்டும் சேர்த்துக்கங்கம்மா ப்ளீஸ். கந்தசாமி, என்ன ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்க. நியாயமா நான் உன்னை உள்ள விட்டுருக்கவே கூடாது. கரஸ்பாண்டன்ட்ல இருந்து என்ன அத்தனை பேரும் கேள்வி கேக்குறாங்க. நான் தான் உங்க பொண்ணுங்க 2 பேரும் அந்த ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க், நம்ம ஸ்கூலுக்கும் நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி தருவாங்கன்னு சொன்னேன். ஆனா எடுத்த உடனே உங்க பொண்ணு என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டா. சரி, பரவாயில்ல விடுங்க. இவ வேணா இங்கே படிக்கட்டும். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த பொண்ணு சின்னதா ஒரு தப்பு பண்ணா நான் யோசிக்கவே மாட்டேன். ஈஸியா கிழிச்சு அனுப்பிடுவேன். பி கேர்ஃபுல். கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. என் பொண்ணு கண்டிப்பா ரொம்ப நல்லா படிப்பாமா. நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்திலும் என் பொண்ணு உங்களை திருப்திப்படுத்துவாமா. ஆமாமா. ஆமா, அந்த பொண்ணை என்ன பண்ண போறீங்க?
காரியண்டி பண்ணிருக்க? என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா ஸ்கூல் செவரேறி குதிச்சிருப்ப. இதுக்குதான் அந்த ஸ்கூல்ல இருந்து படிக்க மாட்டேன் நின்னியா? சொல்லுடி. அந்த ஸ்கூல் போனப்ப கூட நீ இந்த மாதிரிலாம் பண்ணலையே. இந்த ஸ்கூல்ல மட்டும் ஏன் இப்படி பண்ண? நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்தோம் பாரு, அதான் நாங்க பண்ண தப்பு. சரி சொல்லு, எதுக்கு இப்ப ஸ்கூல் செவரேறி குதிச்ச? சொல்லுடி. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், கல்லு மாதிரி நிக்கிற. ஒண்ணு தெய்வானே விடு, அடிக்காத அவள. நீங்க இப்படி விடு விடுன்னு சொல்றதுனாலதான் இதுங்க ரெண்டும் அப்படியே குட்டிச்சவரா வந்து நிக்குதுங்க. ஏன் பிள்ளைங்களுக்கு செய்யறேன், ஏன் பிள்ளைங்களுக்கு செய்யறேன்னு பார்த்து பார்த்து செய்றீங்கல்ல, என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாருங்க. தோ இன்னும் இவ மட்டும்தான் பாக்கி. இவ்வளவு அடுத்து ஏதாவது பண்ணுவா, பாத்துக்கிட்டே இருங்க. இவ பண்ண மாட்டாடி. இவ அப்படி பண்ண மாட்டா. ஏன்னா அனு என் பொண்ணு, இவ என் பொண்ணே கிடையாது. என் பொண்ணா இருந்தா என்னோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருப்பால. ஐயோ, அப்பா நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு, நாமும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும் தோணணும். அவளுக்கு தான் அக்கறையே கிடையாது. எவன் எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன இருந்தாலும் ஓடி வந்தா. இவளுக்கெல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்லே செட் ஆகாது. பெருசா படிக்காம நானும் ஸ்கூலுக்கு போறேன்னு போயிட்டு படிப்ப பாதியிலேயே நிறுத்திட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் இவன் லாய்க்கு. நான் அந்த ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட எப்படியாவது இங்க சீட்டு கொடுங்கன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சினேன். கடைசியில என்ன அந்த பிரின்சிபால் காலே விழ வச்சிட்டாளே. பாவம் அனு, அந்த ஸ்கூல்ல படிக்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டான். ஒரு வழியா கெஞ்சி கூத்தாடி நான் அனுவை மட்டும் அந்த ஸ்கூல்ல சேர்த்து. ஐயோ, எங்க அப்பா அபி? அவளை அந்த பழைய ஸ்கூல்ல படிக்க சொல்லு. படிப்பு வரலன்னா வீட்டு வேலைக்கும் உன் கூட ஒத்தாசிக்க வச்சுக்க. பெத்த கடமைக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி தொலைக்கிறேன். என்னங்க இவ ஏதோ தெரியாம பண்ணிருப்பா. என்ன ஏதுன்னு விசாரிச்சு திரும்ப அதே ஸ்கூல்ல சேர்த்துடலாங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இல்லாம போறதுக்கு நாமளே காரணமா இருக்கலாமா? தெய்வானே, இதை இவ்வளா தேடிக்கிட்டது. என்னோட முடிவு இதுதான். அனு கான்வென்ட்ல படிப்பா, அவ படிப்பா, அவ்வளவுதான். தயவு செய்து இவன் முன்னாடி மட்டும் வரவே கூடாது. தெய்வானே, அவ என் முகத்திலே முழிக்க கூடாது. போ சொல்ல, போ சொல்ல. இது வரைக்கும் என்ன அடிக்காத அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. எப்பவுமே திட்டாத அப்பா என்ன திட்டாரு. அப்பா என்ன திட்டினது கூட கவலை இல்ல. அவர் என்னால எந்த கஷ்டமும் படக்கூடாது. அனு மட்டும் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சா போதும். நான் சாதாரண ஸ்கூல்லே படிச்சுக்கிறேன். எனக்கும் அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைதான். ஆனா
அப்பா எங்களை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனாலதான் அந்த ஸ்கூலை விட்டு நான் ஓடி வந்தேன். நான் செஞ்சது தப்புனா என்னை மன்னிச்சிடு. எங்க அப்பா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் இப்படி செஞ்சேன். எங்க அப்பா என்னை திட்டினது கூட பரவாயில்ல, என்ன அவர் மூஞ்சிலேயே முழிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்துட்டேன். நான் செஞ்சது தப்பா சொல்லு சாமி. சாமி, எனக்கு பசிக்குது சாமி. நீதான் யார் என்ன கேட்டாலும் குடுப்பியாமே. இப்ப எனக்கு பசிக்குது. அபி, 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 யார் நீங்க? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பேரும் தெரியும், உங்க அக்கா பேரு அனுனும் தெரியும், உங்க அப்பா பேரு கந்தசுவாமி, அம்மா பேரு தெய்வானை, எல்லாமே தெரியும். ஓ, நீங்க எங்க அப்பா ஃப்ரெண்டா? அப்படியும் வச்சுக்கலாம். ஏன், உனக்கு கூட தான் நான் ஃப்ரெண்டு. பசிக்குதுன்னு சொன்னேல, சாப்பிடு. நான் சாமி கிட்ட தானே கேட்டேன். அப்போ நீங்க சாமியா? முதல்ல இதை சாப்பிடு. ம். அபி, அபி, நான் என்ன, நீ கூட சாமிதான். நான் சாமியா? எப்படி? இப்போ சாமிங்கிறவர் யாரு? எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்குறவர் தானே. நீ என்ன பண்ணின? உங்க அப்பாவோட கஷ்டத்தை போக்குன. அப்போ உங்க அப்பாவுக்கு நீ சாமி தானே? ஆனா எங்க அப்பா என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டாரு. நீ தப்பு செஞ்சதால தானே உங்க அப்பா உன்னை திட்டினாரு. நான் ஒண்ணு எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல. அவரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன். அது தப்பா? எங்களை கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எங்க அப்பா மூட்டையெல்லாம் தூக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாவமா இருக்கு. எங்க அப்பா வாங்குற சம்பளத்துக்கு எங்க 2 பேர்ல ஒருத்தரை தான் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியும். நான் முதல்லயே படிக்க மாட்டேன்னு சொன்னா என்னை எப்படியாவது கான்வென்ட் ஸ்கூல்ல எங்க அப்பா சேர்த்து விட்டுருவாரு. எங்களுக்காக எங்க அப்பா ராத்திரி பகலும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் ஸ்கூல்ல செவரேறி குதிச்சேன். எங்களை ஸ்கூல்ல சேர்த்தப்பவே சொன்னாங்க, ஒழுங்கா இல்லனா ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவேன்னு. எனக்கு ஸ்கூலை விட்டு நிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. சரி, அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? எனக்கும் படிக்க பிடிக்கும். ஆனா அதை விட எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கஷ்டப்படுத்திட்டு நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அபி, அம்மா. அம்மா, அபி, இந்த சின்ன வயசுலயே
நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கியம்மா. உன்னை போய் அம்மா அடிச்சிட்டேனே, மன்னிச்சிருமா. அழாதம்மா. நீ நல்லதுதான் பண்ணன்னு தெரியாம உன்னை மூஞ்சிலே முழிக்காதன்னு அப்பா சொல்லிட்டாரு. நீ என் பொண்ணு இல்லம்மா, என் அம்மா. அம்மா தான் தான் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா எதையுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்வாங்க. அவ தான் அம்மாவுக்கே அம்மாவாயிட்டாமா. நீங்க பாக்கியசாலி. அம்மா, நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? இவள மாதிரியே ஒரு புத்திசாலி பொண்ணு கையில 2 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துச்சான். அம்மா, என்கிட்ட 2 மாம்பழம் இருக்குன்னு சொல்லிச்சான். உடனே அவங்க அம்மா, ஹே, அதுல எனக்கு ஒண்ணு கொடுடி அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு தன் 2 கையில இருந்த மாம்பழத்தையும் ஒவ்வொரு கடி கடிச்சிச்சான். அவங்க அம்மாவுக்கு புரியல. நாம ஒரு மாம்பழம் தானே கேட்டோம், இந்த பொண்ணு 2ஐயும் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன கோபம் கூட வந்துச்சு. உடனே அந்த பொண்ணு தன் கையில இருந்த 2 பழத்தையும் காமிச்சு, இந்த 2 பழத்துல இந்த பழம்தாம்மா நல்லா இருக்கு, இதை நீ சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மாட்ட கொடுத்துச்சான். அந்த அம்மா முகமே மாறிடுச்சு. ச்சே, ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு நல்ல பொண்ண சந்தேகப்பட்டு அவ மேல கோபப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இந்த கதையில வர அம்மா நீங்கதாம்மா. அவளை அதட்டி மிரட்டி கேட்காம, ஏண்டா கண்ணா இப்படி பண்ணின, என்ன காரணம் அப்படின்னு அன்பா கேட்டிருந்தா அவ முதல்லயே உண்மையை சொல்லியிருப்பா. இனிமேலாவது உங்க பொண்ணோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கங்க. அவ உங்க பொண்ணு இல்ல, உங்களை காக்க வந்த சாமி. வரங்க. அம்மா, ஒரு நிமிஷம். என்னடா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. எதுக்குமா? நான் அப்பாக்காக தான் ஸ்கூலை விட்டு ஓடி வந்தேன்னு, எந்த காரணத்தை கொண்டும் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. எதுக்குமா? அப்பாவுக்காக தான் ஸ்கூலை விட்டு ஓடி வந்தேன்னு, எந்த காரணத்தை கொண்டும் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. ஏம்மா? அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாருமா. என்ன அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியலையேன்னு அப்பா கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. சத்தியம் பண்ணுமா. சத்தியமா சொல்ல மாட்டேமா. நிப்பாட்டுவோமா? இருமா, ஏமா அவசரப்படுற? இருமா, இருமா, பொறுமையா இருமா, இருமா, இருமா. எல்லாரும் லைன்ல வாங்கம்மா, பொறுமையா லைன்ல வாங்க, எல்லாரும் தண்ணி குடிக்கலாம். தண்ணி காலி ஆயிடுச்சு, கிளம்புங்கம்மா. கிளம்புங்க, தண்ணி இல்ல, காலி ஆயிடுச்சு. இல்லம்மா, தண்ணி இல்லம்மா, காலி ஆயிடுச்சு. தண்ணி வரலன்னா லாரி அனுப்பிச்சு விடுறாங்க. அதெல்லாம் அபார்ட்மெண்ட்ல காசுக்காக வித்துட்டீங்க. தண்ணி இல்லன்றியா? தண்ணி மட்டும் விடாம இரு, நீங்க இருந்து கிளம்பவே முடியாது.
மா போமா 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 தண்ணி இல்லம்மா கிளம்புங்கம்மா சொல்றாங்க கிளம்புங்கம்மா ஏமா பிரச்சனை அமைதியா இருக்கா உள்ள குள்ள போறோம் தண்ணி இல்லமா கிளம்புங்கம்மா சொல்லிட்டு இருக்கல இதுக்கு மேல ஆட்டோ போகாதுமா. ஏன் என்னாச்சு? தண்ணீர் பிரச்சனைக்கு ஜனங்கள்லாம் கோஷம் போடுறாங்க. இதுங்களை திருத்தவே முடியாது. ச்சே.